விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி சொல்கிறது, பசுவோட 10 மாத சினைக்காலங்களில் எப்பப்போ என்னென்ன உறுப்புகள் வளரும், எப்படி வளரும், அதற்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோ அப்படிங்கிறது எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன உறுப்பு வளருது, அதோடைய வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கும், எடை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எந்த மாதம் என்ன உறுப்பு வளருது, அதோடைய அளவுகள் எவ்வளவாக இருக்கும், வெயிட் அப்படிங்கிறது எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த உறுப்புகளுடைய வெயிட்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா விவசாய நண்பர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, கன்றுடைய மாத வாரி கரு வளர்ச்சி மற்றும் எடை அட்டவணை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. முதல் பருவம் அப்படின்னு சொன்னால் விதைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதைக்காலம் 1லிருந்து 3 மாதங்கள் அப்படிங்கிறது கணக்கில் வச்சுக்கலாம். விதைக்காலம் சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் எடை அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்கும். இது உயிர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். ஓகே, அடிப்படையான வேலைகள் நடக்கக்கூடியது 1வது மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சிறிய தானியம் மாதிரி தான் இருக்காது, சின்னதாக கடுகு மாதிரியோ அது மாதிரியோ தான் இருக்கும். கிராம் கணக்கில் தான் பார்த்திங்கன்னா எடை அப்படிங்கிறது இருக்கும். இதயம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த காலகட்டங்கள் முதல் மாத காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக 2வது மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்று ஒரு சின்ன எலிக்குட்டி சைஸில் இருக்கும். எடை அப்படிங்கிறது 10லிருந்து 20 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ 2வது மாதத்தில் இந்த காலகட்டங்களில் கால் மற்றும் காதுகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கக்கூடியது 2வது மாதங்களில். அடுத்ததாக 3வது மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்று ஒரு சுண்டி எலி சைஸில் இருக்கும். முன்னே குட்டி எலி சின்ன குட்டி எலி சைஸில் 20 கிராமில் இருந்திருக்கும். இப்போ ஒரு சுண்டி எலி சைஸில் இருக்கும். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய அணில்கள் இருக்கு இல்லையா, பெரிய அணில் வேணும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன அணில் சைஸில் இருக்கும். ஓகே, எடைன்னு பார்க்கும் பொழுது 100லிருந்து 150 கிராம் அளவில் இருக்கும். உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது முழுமையடையும். பாலினம் அப்படிங்கிறது தெரிய வரும் எந்த காலகட்டத்திலலாம், 3வது மாதத்தில் தான் என்ன பாலினம் அப்படின்னு தெரிய வரும். இது முக்கியமாக மாடுகளுக்கு இந்த பாலினத்தை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாங்களா அப்படின்னா யாருமே பாலினத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அதற்கான உறுப்புகள் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய காலம் 3வது மாதம். ஓகேவா. அடுத்ததாக 2வது பருவம்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4லிருந்து 6 மாதங்கள் அப்படிங்கிறது 2வது பருவம். இந்த இது உருவ வளர்ச்சிகளுக்கான ஒரு பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலத்தில் கன்றுகள் முழுமையான பசு மாடு என்ன வடிவத்தில் இருக்கோ, கன்றுக்குட்டி நம்ம வெளியே பிறந்து வரும்போது என்ன இதில் இருக்கோ அதற்கான வடிவம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதான் அந்த 4லிருந்து 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 4வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூனைக்குட்டி சைஸில் இருக்கும். ஓகே, எடை அப்படின்னு பார்க்கும் பொழுது 1.5லிருந்து 2 கிலோ சைஸில் இருக்கும். வாயில் பல் மற்றும் தசைகள் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தான் ஏற்பட ஆரம்பிக்கும். 5வது மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எடை சுமார் 3லிருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வாய் மற்றும் கண்ணை சுற்றியுள்ள பகுதிகள் ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த 5வது மாதம் அப்படிங்கிறது. எடைன்னு பார்க்கும் பொழுது 3லிருந்து 5 கிலோ வரைக்கும் அப்போ அந்த கன்றினுடைய எடை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக 6வது மாதம் பார்க்கும் பொழுது எடை சுமார் 7லிருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். கண்கள்லாம் திறந்துடும், அது வரைக்கும் கண்ணெல்லாம் மூடி போய் மேலே சதைகள் இது இருக்கும். அந்த 6வது மாதத்தில் சுமார் 7 to 10 கிலோ இருக்கும்போது கண்கள் திறந்திருக்கும். கண்ணுடைய இமைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். நுரையீரலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ நுரையீரலோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் 4லிருந்து 6 மாதங்கள் நடைபெறக்கூடிய விஷயம். அடுத்ததாக 3வது பருவம்னு சொல்லக்கூடிய எடை அதிகரிக்கக்கூடிய பருவத்தில் 7 to 9 மாதங்கள் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. இந்த 7 to 9 மாதங்கள் 70% ஆஃப் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தான் நடக்கும். இந்த 6 மாதத்தில் அப்படிங்கிறது வெறும் 30% ஆஃப் வளர்ச்சிகள் மட்டுமே இருக்கும். இந்த 7லிருந்து 9 மாதங்கள் இந்த 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் வளர்ச்சி அப்படிங்கிறத ஏற்படும். மாடுகளுக்கு இந்த காலத்தில் அதிகப்படியான தீவனங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். நாம் என்ன பண்ணால் 7 மாதத்துக்கு மேலே சனியாயிடுச்சு மாடு, இதுக்கு மேலே தீவனத்தை குறைச்சிக்கலாம், அங்கே பால் செலவு இல்லை, கொஞ்சோண்டு போட்டால் போதும், தீவனம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, தண்ணி விட்டு கட்டினா போதும், வரத்தீனி போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருப்போம். பட் தீவனம் அதிக தேவைப்படக்கூடியதே இந்த 7லிருந்து 9 மாத காலகட்டங்களில் தான். ஓகேவா. இந்த 7வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடை 15லிருந்து 20 கிலோ வரைக்கும் இருக்கும். உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா கன்று கருப்பையில் உதைப்பதை நம்ம வெளியே பார்க்கவே முடியும். கீழே உதைக்கிறது, இந்தாண்ட லெஃப்ட் சைடில் உதைக்கிறது, ரைட் சைடில் உதைக்கிறதுலாம் சொல்ல இல்லையா, அதை நம்ம கண்கூடாக 7வது மாதங்களில் பார்க்க முடியும். 8வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் 25லிருந்து 30 கிலோ வரைக்கும் இருக்கும்.
கன்று பிறக்கும் நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. பிறக்கக்கூடிய நேரக்கட்டம்னா எப்பட்றா அப்படின்னா, 2 கால்களும் முன்னாடி வச்சு தலைப்பகுதி அப்படிங்கிறது வெளியே வருவதற்கு உகந்த ஒரு பகுதிகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. எலும்புக்கள் வந்து வலுவடையக்கூடிய, ஓகேவா, எலும்புக்கள் வந்து வலு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 8வது மாதம் அப்படிங்கிறது. 9வது மாதம் பொறுத்த வரைக்கும் எடை சுமார் 35லேருந்து 45 கிலோ வரைக்கும் இருக்கும். இனத்தை பொறுத்து இந்த வெயிட் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே வரும். முழு வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம், மூச்சு விடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 9வது மாதம். இந்த 35 to 45 கிலோ அப்படிங்கிறது இனத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. நம்ம ஏரியாக்களில் பெரும்பாலும் 25 கிலோவிலிருந்து 28 கிலோ இல்லை 30 கிலோ வரைக்கும் தான் கன்றுக்குட்டியோடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்குது. அதை மீறி எங்கேயும் பிறக்கலாம். ஏன்னா நம்ம பிறக்கிறப்ப அளந்து பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் தான் மேக்ஸிமம் அதோடைய வெயிட் அப்படிங்கிறதே இருக்குது. ஒரு சில கன்றுக்குட்டிகள் 35 கிலோ வரைக்கும் வருது. பெரும்பாலும் வந்து 25 to 30 கிலோ தான். அடுத்தது சுருக்கமாக பார்த்துருவோம் என்னென்ன ஏதுன்னு அப்படிங்கிறது. ஓகே, ஒவ்வொரு மாதமாக 1வது மாதம் பொறுத்த வரைக்கும் தோராயமான எடைன்னு பார்க்கும்போது 1 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். இதயம் துடிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள். 2வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15 கிராம் தான் இருக்கும். கால்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள், இதெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள். 3வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் 150 கிராம் தான் இருக்கும். வெளிப்புற உறுப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம். 4வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ இருக்கும். பற்கள் மற்றும் தசைகள் வளரக்கூடிய காலகட்டங்கள். 5வது மாதம் 4 கிலோ இருக்கும். ஹேர், அதாவது முடிகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் 5வது மாதம். 6வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8 கிலோ இருக்கும். நுரையீரல் மற்றும் கண்கள் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த 6வது மாதம். 7வது மாதம் கன்றுக்குட்டிகள் 18 கிலோ வரைக்கும் இருக்கும். உருவ வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் 7வது மாதம். 8வது மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலும்புகள் உறுதி பெறும். எடை அப்படிங்கிறது 30 கிலோ அப்படிங்கிற அளவில் இருக்கும். 9வது மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டிகள் 40 கிலோ வெயிட்டில் இருக்கும். பிறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய முழு வடிவிலான ஒரு காலகட்டம் தான் 9வது மாதம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் எவ்வளோ வெயிட்டு கன்றுக்குட்டி இருக்கும், எந்த உறுப்புகள் எந்த மாதம் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 7 மாதத்துக்கு மேலே நம்ம தீவனமாக இருக்கட்டும், தீனிகள் எல்லாமே குறைச்சிரும். ஒரு சிலர் 9 மாதம் வரைக்கும் பால் கறப்போம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. 7 மாதத்திற்கு மேலே நம்ம பால் கறக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, 7 மாதத்துக்கு மேலே தான் கிட்டத்தட்ட 70% ஆஃப் வளர்ச்சி அப்படிங்கிறது கன்றுக்குட்டிகளுக்கு நடைபெறுகிறது. 7 மாதம் வரைக்குமே வெறும் 8 கிலோ தான் கன்றுக்குட்டி இருக்கும். உங்கள் கன்றுக்குட்டி எவ்வளோ வெயிட் வருதோ அதில் இருக்கக்கூடிய இதில் 8 கிலோங்கிறது ஒரு 8 to 6 கிலோ அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மீதி வளர்ச்சிங்கிறது 7 மாதத்திற்கு மேலே தான் நடைபெறுகிறது. அப்போ தேவையான தீவனங்கள், ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஓகேவா? வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.